சிஎம் ஆனவுடனே அப்போ பிஏ குமார் வந்து சொல்லியிருக்காரு, சிஎம் ஆயிட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் ஆயிட்டீங்க ஞாபகம் இருக்கா, அந்த ஜோசியக்காரனை பார்க்கணியா நம்ம அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் போய் அவரை வர வச்சு, அப்புறம் இவர் இருக்கார் வர வச்சு என்னையா, ஏன்னா 20 வருஷம் தானே ஆகுது, 20 44 ஒரு 30 வருஷம் ஆகுது. கூப்பிட்டு வந்தவுடனே நிறைய ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நீங்கள் சொன்னீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன், நான் பணம் கொடுத்தீங்க நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் கொடுத்தீங்க நான் வாங்க மாட்டேன்னு பாருங்கள், இப்போ நீங்கள் வாங்கி நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இருக்கட்டும்பா நீ சொன்னது எனக்கு நம்ப முடியல, நீ ஜெயிச்சிட்ட, இப்போ நானும் ஜெயிச்சிட்டேன், உங்கள் கணிப்பும் ஜெயிச்சிருச்சு, அதனால் இந்த பணத்தை வாங்கிக்கன்னு அந்த ஜோதிடருக்கு என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி எவ்வளோ பணம் கொடுத்து அவரை கவனித்து விட்டு எம்ஜிஆர் வந்திருக்கிறார். இதை சொன்னது இந்த கால் முறிஞ்சது சொன்னது பாதி வந்து பாலமுருகன் பாலகுரு அண்ணன், விகேஆர் அண்ணன், விகேஆர் அண்ணனுடைய மகன் ரகு, இந்த 3 பேரும் சொன்னார்கள். அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய சிஎம் ஆனவரால் சிஎம் ஆகிவிட்டார். இந்த 3 கணிப்பும் அது ஏற்கனவே அந்த கைரேகை நிபுணர் சொன்னது உண்டு.